அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக அந்த ஜால்ரா அப்படி ரவுண்டாக இருக்கும்ல, ஆமாம், அது வாங்கணும் அப்படின்ட்டு கடைக்கு போய் கேட்டேங்க. என்ன ஆச்சரியம், எந்த கடையிலையும் கிடைக்கல. என்னங்க ஜால்ராவே இல்லையா அப்படின்னா, இல்லை, அது ஒரு சில ஊடகங்கள் அவங்கெல்லாம் வந்து ஒட்டுக்கா வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏங்க இத்தனை வருஷமா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது வந்து புதுசாக ஜால்ரா வேணும் அப்படின்ட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க. வேணும்னா இனிமேல் ஆர்டர் கொடுத்து தான் வரணும், பட் அது நேரம் ஆகும் அப்படின்னாங்க. அதனால சரி, வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேங்க. ரைட், இப்போது நேராக டைட்டில் மேட்டருக்கு போயிடலாம் அப்படின்னு. அதான ஆக்ஷன் கட் அப்படின்னு கேட்குறீங்களா? அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அவர் தான் வந்து நேற்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கார். ஒரு ஆக்ஷன் காமிக்கலாம்னு நினச்சா அவங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கு வந்து மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களும் ஏன் இப்போ ஆக்ஷன் பண்ணலாமே அப்படின்னு அனுமதி கொடுத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் இப்படியா, அது எனக்கு சரியாக தெரியல, அப்படி ஏதோ ஒரு ஆக்ஷன் காமிச்சிருக்கார். அது ஆக்ஷனுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. ரைட், நடந்தது நடந்தபடியே நாமளும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் குட்டி ஸ்டோரிலாம் சொல்லியிருக்கார். அதுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், அஃப்கோர்ஸ் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ அவையில், அதனால் வெளியிலேருந்து அவரும் பதிலுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கார். ஏங்க இப்படி ஆளாளுக்கு கதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்போ எங்கள் கதை என்ன ஆகுறது? அதான் கஷ்டப்படுகின்ற மக்களுடைய கதை, அதை பற்றி யாரும் யோசிச்சு பார்த்தா மாதிரி தெரியலையே. சரி, எதிர்கட்சிகள் கிட்ட நம்ம இதை கேட்க முடியாது, ஆளுங்கட்சி கிட்ட தானே கேட்கணும். அதுக்காகத்தானே வந்து ஆட்சி அவங்க கிட்ட ஒத்துக்கிறாங்க. கதை சொல்லிக்கினே இருந்தீங்கன்னா பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த மின்சாரத்துக்கு வந்து மின்சார அமைச்சர் சொல்லிக்கிறார், 2 நாளில் வெள்ளை அறிக்கை கொடுக்கப்படும் அப்படின்னு. அந்த வெள்ளை அறிக்கைன்னா சோலார் பேனலா? வீட்டில் மேலே கொண்டு போய் ஒட்டிட்டா அங்கேருந்து கரண்ட் வந்து ஃபேன் ஓடுறதுக்கு, லைட் எரியறதுக்கு என்ன பண்ண போறீங்க? பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கிறதுக்கு தானே மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்டுனுக்கிறாங்கன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்க போறோன்றாங்க. இந்த ஆக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள், முன்னாள் அவைத்தலைவர் அப்பாவு அவர்கள், அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி சபையில் இல்லாதவர்களை பற்றி வாய்மொழியாகவோ இல்லை சைகையிலையோ இந்த மாதிரியும் பேசக்கூடாது அப்படின்றது மரபு. அதில் இன்னொன்றும் சுட்டி காட்டியிருக்கின்றார். அதாவது அதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி என்னது சைகைகள், அதுக்கப்புறமா வந்து முகபாவங்கள், அதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இங்கே வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணது எந்த விதத்தில் நியாயம், மரபுகள், மாண்புகள் அப்படின்லாம் அவர் சுட்டி காமிச்சிருக்கார். சரி விடுங்க. அது இதில் வேற ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொன்னார், சார் பாருங்கள் சார், முதலமைச்சர் பேசுகிறாரு, பின்னாடி எம்எல்ஏக்கள்லாம் உடனே அத்தனை பேரும் எழுந்து நின்றுட்டாங்க அப்படின்னு. இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? அவர் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் டெலிவர் பண்ணுறார். ஆமாம், அதை மாதிரி தான் இப்போ எதிர்கட்சியெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கும் இப்படி தானங்க அவங்க வந்தாங்க, அவங்க அரசியலுக்கு வேறு எப்படி வந்தாங்க? அவருடைய சினிமாவில் பஞ்ச் டைலாகு, அந்த ஆக்ஷன் சீனு, அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து இவர் பின்னாடி வந்தாங்க. அதே மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக் மாடுலேஷனோட டெலிவர் பண்ணுறார் அப்படின்னும் போது எழுந்து நிற்கிறாங்க. இந்த சினிமாவில் நம்ம கிளைமேக்ஸ் வரும்போது ரசிகர்கள் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? தலைவர்களை வந்து நம்ம சினிமாவில் தானே தேடிட்டு இருக்கோம். நாட்டுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா உடனே 4 சினிமாவை எடுத்து காமிக்கணும். பாருங்க, அதில் பாருங்க, இதில் பாருங்க, இதெல்லாம் தான் கொள்கைகள் அப்படின்னு. இது வந்து காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சாபம். அப்புறம் இப்போ மட்டும் வித்தியாசமாக எதிர்பார்க்க முடியும்? அப்படியே ஜாலியாக பஞ்சு டைலாக், அந்த மாடுலேஷனோட, ஏற்ற இறக்கத்தோட அதெல்லாம் டெலிவர் பண்ணும்போது அதை பார்த்து ரசிச்சுட்டு போவீங்களா? அதை விட்டு அதை போய் குறை சொல்லின்னுக்கிறீங்க. அதில் டிடிவி தினகரன் அவர்கள் கலிகுலாவுடன் ஒப்பிட்டு ஒரு ட்வீட் போட்டுக்கிறார். விடுங்க, ஜனங்க வந்து இப்போ இனிமேல் வந்து சினிமாவில் எப்படி இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்குறது அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி டிடிவி அவர்கள் சொல்லியிருக்கிறது ரொம்ப தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்தது இன்றைக்கு வந்திருக்கின்ற அறிவிப்பு, அதாவது 755 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்களாம். எதுக்காக அப்படின்னா தாய்மாமன் சீர் அப்படின்னு. அது என்ன தாய்மாமன் சீர்னா, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் அப்படின்னு. இதுக்கு தான் 755 கோடி அப்படின்னு. அது என்றைக்கு ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி ஜூன் 22 பிறக்கும் குழந்தைகளுக்கு என்னைக்கு வந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 15 அண்ணா அவர்கள் பிறந்த தினத்தன்று தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு அமைச்சர் அவர்களுடைய ட்வீட். அதை பாருங்கள். அதாவது அந்த காலத்தில் நம்ம மன்னராட்சி, முடியாட்சி அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து சரியில்லை, ஜனநாயகம் தான் சிறந்த வழி
அப்படின்னு சொல்லிட்டு மக்களாட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் மன்னராட்சி மாதிரி தான் நடந்துனுக்குது இங்கே. அதனால தான் வாரிசு அரசியல்லாம் யாரும் குறை சொல்லாதீங்க. ஜனங்களுக்கு மன்னராட்சி தான் பிடிச்சிக்குது. ஏன்னா மன்னராட்சி காலத்தில் தான் வந்து அரசருக்கு பிறந்த நாள் அப்படின்னா அப்படியே கஜானாவை திறந்து விட்டு மக்களுக்கு எல்லாம் அள்ளி வழங்குவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்குது. முதலமைச்சருடைய பிறந்த நாள்லேருந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம். ஏங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தது மே 10ஆம் தேதி, 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு. சரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அப்படின்னாவது சொல்லியிருக்கணும் இல்லையா? என்னைக்கு தொடங்கி வைக்கின்றீர்களோ செப்டம்பர் 15ன்னா அன்னிலேருந்துன்னு சொல்லியிருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் முதலமைச்சர் அவர்களது பிறந்த நாளில் இருந்து இப்போ புரியுதுங்களா? இன்னும் மக்களாட்சி நம்மளை நாம ஏமாத்தின்னு இருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து அந்த அடிமை புத்தி போலன்னு நினைக்கிறேன். மன்னராட்சி தான் இங்கேயும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால முதலமைச்சர் பிறந்த நாள்லேருந்து இந்த 1 பவுன் தங்க மோதிரம் கொடுக்குறாங்களாம். சரி, 1 பவுன் இல்லை, 1 கிராம். ஆமாம், குழந்தை விரல் வந்து சின்னதாக தானே இருக்கும், அதுக்கு 1 கிராம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 755 கோடி. சரி ரைட்டு, நீங்கள் கொடுங்க, நான் வானான்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் யார் விட்டு பணம்? நாங்கள் கட்டுற வரி பணம் தானே. அது என்ன தாய்மாமன் சீர் அப்படின்னா சரி. இப்போ அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க நிதி நிலைமை பற்றி. அதில் வந்து 10 லட்சம் கோடி கடன், அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த கடனை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு இது வரைக்கும் உருப்படியாக ஒரு யோசனை இல்லை. இல்லை இந்த வட்டி கட்டணமே அதுக்காவது என்ன வழி, அதை பற்றியும் எதுவும் சொன்னதாக தெரியல. ஒருவேளை பட்ஜெட்டில் சொல்லுவாங்க போல இருக்குது. இப்போ அந்த டாஸ்மாகில் வந்து ஒரு பெட்டிக்கு இவ்வளோ அப்படின்னு ஊழல் நடந்து கொண்டு இருந்தது, நாங்கள் அதை தடுத்து நிறுத்தி விட்டோம் அப்படின்னா சரி, அதை என்ன பண்ணாங்கன்னா அது அரசாங்க கஜானாக்கு, அதாவது ஊழலாக வந்து இந்த பணத்தை இப்போ லீகலைஸ் பண்ணி நாங்கள் அரசாங்க கஜானாக்கு அனுப்பிவிட்டோம் அப்படின்னு கட்சியில் சொல்லினுங்கிறாங்க. ஆனால் அந்த அரசாணை இந்த ஊழலாக வந்த பணம் அப்படின்லாம் சொல்லலை. இந்த வரியை ஏற்றிக்கிறாங்க, இது கஜானாவுக்கு போகுது, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அரசாணையிலாம் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இது வரைக்கும் வந்த லஞ்சத்தை நீங்கள் குத்துட்டு ரசீது வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா லஞ்சத்துக்கு வந்து ரசீது கிடையாது, ரீஃபண்டு கிடையாது. 2 விஷயம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது 1000 கோடி வந்தது. அதில் 755 கோடியை வந்து தாய்மாமன் சீர்னு கொடுத்துட்டீங்க. மீதி வந்து 245 கோடி இருக்குது. இப்போ அடுத்ததாக ஏராளமான திட்டங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதை எப்போ கொண்டு வர போகிறீங்கன்னு தெரியாது. முக்கியமாக தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்துகளிலும் பெண்களுக்கு வந்து விலையில்லா பயணச்சீட்டு அப்படின்னு அது அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கு எத்தனை 1000 கோடிகள் செலவாகுமோ அது தெரியாது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் கோவில் தரிசனத்துக்கான கட்டணங்கள்லாம் வந்து உயர்த்தப்படுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில செய்திகள் வருகின்றன, அது அதிகாரப்பூர்வமான செய்திகள் கிடையாது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. இது வந்த உடனே அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், சோஷியல் மீடியாவில் எதிர்கட்சிகள் இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறமா அது வருவதும் வராததும் நடக்கின்றது. இது வந்து அரசாங்கம் அறிவிச்சாங்களான்னு தெரியல, முடிவு செய்யப்பட்டுள்ளதுன்ற மாதிரி ஒரு செய்தி. உடனே வந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த ட்வீட்டை பாருங்க, இது என்ன ஏழை எளிய நடுத்தர மக்களை வந்து கடவுள்கிட்டேருந்து ஒதுக்கி வைக்கின்றீர்களா அப்படின்லாம் அவர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாஜகலேருந்து பார்த்தீங்களா, எங்கள் தலைவர் கேட்டார், உடனே அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு. முதல்ல இந்த விலையேற்றம் அப்படின்ற அறிவிப்பு வந்துதா? அதுவே எனக்கு தெரியல. முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படி தான் வந்தது. அப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆல் கிரெடிட் கோஸ் டு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். வெரி குட், நல்லாவே இருக்குது, சுறுசுறுப்பாக செயல்படுகின்றார். அதிலே இன்னொன்று சொல்லியிருந்தார், இது சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் இப்படிலாம் பேசியிருக்காரு, எங்களை ஆட்சி அமைக்க விடுங்கோ அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னார்னு தெரியுமா, அப்போ பாஜக இனிச்சுது இப்போ இல்லையா அப்படின்லாம் கேட்டிருக்கார். அப்போ என்ன பாஜகவுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காரு ஆட்சி அமைக்க விடுங்கள் அப்படின்னு? பாஜகவுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணோம்? இப்போ திமுக கிட்ட கேட்டால் கூட சரி ரைட்டு, ஏன்னா இவங்க தான் சொல்லியிருக்காங்களா நாங்கள் அமுச்சு வச்சோம் அவங்கள, அவங்க ஆதரவில் நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னு. அப்போது அவங்க சொன்னால் கூட ஓகே. பாஜக கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ. இதன் மூலம் மக்களுக்கு சொல்ல வரும் கருத்து என்ன? பாஜக ஒத்துக்குனாதான் இங்கே ஆட்சி அமைக்க முடியும்னா ஒரு எம்எல்ஏ வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத. இல்லை ஒருவேளை இப்படி சொல்கிறாங்களோ, கவர்னரை மத்திய அரசாங்கம் கட்டுப்படுத்துகின்றது அப்படின்னு. இப்போ இந்த சப்ஜெக்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கவர்னர் பதவி தேவையில்லை, உறவினரை கூட நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் ஒரு பதில் சொல்கிறாரு. அப்போ இது வந்து நமக்கு நாமே சொதப்புற மாதிரி இல்லையா?
பாஜக இதுல என்ன அனுமதி கொடுக்க முடியும் சொல்லுங்க? இவங்களை ஆட்சி அமைப்பதற்கு பாஜக என்ன பண்ண முடியும்? டெக்னிக்கலா லீகலா எதுவுமே கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? இவர் ஏன் அதை வந்து சொல்லி காமிக்கணும்? சரி, என்னவோ நடக்குது விடுங்க. யார் யாரோட கூட்டணி சேர்றாங்க, யார் யாருக்காக விளையாடுறாங்க ஒன்றும் புரியல தமிழகத்தில். இன்னைக்கு இவங்களோட கூட்டணின்றாங்க, பார்த்தா அவங்களோட வந்து ஏதோ ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்றாங்க. இங்கே போகிறாங்க, அங்கே வராங்க, எல்லாமே மர்மமாக இருக்கின்றது. அடுத்ததாக தொழில்துறை அமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 3,50,000 கோடியா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தமிழகத்துக்கு வர வேண்டியது, இவங்கெல்லாம் வந்து அந்த ஊழல் உள்ளிட்ட காரணங்களால் அதெல்லாம் தமிழகத்துக்கு வராமல் போய்விட்டது அப்படின்னு அப்புறம் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஏதோ ஒரு 4 கம்பெனி அதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு சில கம்பெனிகள் கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வேற சொன்னாங்க. அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் திருப்பி திருப்பி கேட்கும்போது, ஏற்கனவே நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன், பதில் சொன்ன கேள்வியை திருப்பி கேட்காதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அப்போது நெரேட்டிவ் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி 5 வருட காலத்தில் வந்து தொழில்துறை இங்கே வரணும், யாராவது ஒரு கம்பெனி தொடங்கணும் அப்படின்னு நினச்சா இவங்க கண்ணாபின்னான்னு கமிஷன் கேட்டுக்கிறாங்க, அதனால் அவங்கெல்லாம் தலைதெறிக்க மற்ற மாநிலங்களுக்கு ஓடிவிட்டார்கள், இப்படித்தான் இந்த 3,00,000 கோடியும் இன்வெஸ்ட்மெண்ட் வராமல் போயிடுச்சு அப்படின்றது தான் நோக்கம். இப்போது ஆந்திரத்திலிருந்து நாரா லோகேஷ் அவர்கள் அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல பேசுகிறாரு. அந்த வீடியோ கிளிப்பிங்கை போட்டு ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. கிளிப்பிங்கில் அது இல்லை, பட் அந்த ட்வீட்டில் அவர் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடோட எங்களுக்கு பயங்கர காம்படிஷன் இருந்தது, தொழில்துறை எந்தெந்த கம்பெனிகளை இங்கே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், அவ்வளோலாம் பண்ணிவிட்டு அவங்க தோற்று போயிட்டாங்க, இதுதான் வந்து பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த வீடியோவை போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அது மாதிரி ஒரு பெரிய காம்படிஷன் வந்து அங்கேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருமே வந்து தமிழகத்தில் இந்த மாதிரி காசு கேட்டாங்க அப்படி இப்படின்லாம் என்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லலை. அதாவது தமிழகத்துக்கு வருவதாக முடிவெடுத்துட்டு இங்கேருந்து ஆந்திராவுக்கு போன நிறுவனங்களை பற்றி அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கணும். அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக தான் வந்து டீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ டிஎம்கேல வந்து இதை பெருசாக எடுத்துகிட்டு, பார்த்தீங்களா, பக்கத்து மாநிலத்தில், அதாவது இங்கேருந்து ஒரு சில கம்பெனிகள், இப்போ ராயல் என்ஃபீல்டும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, அதே மாதிரி அந்த ஏஎம்சி அட்வான்ஸ்ட் மீடியம் கம்பேட் ஏர்கிராஃப்ட் அதுவும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அப்போது இதெல்லாம் லஞ்சம் ஊழல் அப்படின்ற காரணத்தினால போல வேற காரணங்களால தான் போயிருக்கு அப்படின்றதுக்கு ஆதாரமாக பாருங்க, அங்கேயே டிடிபி அமைச்சர் அவரே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷனலாக டீல் பண்ணாங்க, நாங்கள் வந்து செம ஃபைட்டு கொடுத்ததா அதில் எங்கள் தட்டி தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு. இது ஒன்று போதாதா, நாங்கள் வந்து எந்த அளவுக்கு தொழில்துறையை இங்கே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்தோம் அப்படின்னு அவங்க கிரெடிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, என்டிஏ கட்சிகள்லாம் திமுகவுக்கு வந்து இப்போ பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் தமிழக பாஜக தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க போல இருக்குது. எந்த பக்கம் போகிறதுன்னே தெரியல, அப்படி இல்லை, எந்த பக்கம் போவாங்க ஃப்யூச்சரில் அப்படின்னு தெரியாமல் அவங்க யாரையும் பகச்சிக்கவும் முடியல, இல்லை யாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணவும் முடியல. அந்தந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டு அவங்களும் கடந்து போய்கொண்டே இருக்கின்றார்கள். இப்போது தொழில்துறை அமைச்சர் அவங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னதாகட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் ஆகட்டும், இப்படியெல்லாம் ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட முடியுமா? இப்போது முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள்லாம் மற்ற நாடுகளுக்கு போயே வந்து பெரிய அளவில் பெருசாக ஒன்றும் கொண்டு வர முடியல. இதைத்தான் அவங்களும் சொல்கிறாங்க, குடும்பத்தோடு போனாங்க, என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அப்போ அந்த ரீல்ஸை பார்த்து எப்படி சவுத் கொரியாவில், அமெரிக்காவில், பிரிட்டனில் இருக்கவங்களாம் ரீல்ஸில் நல்லா இருக்கு, இவங்க வந்து நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வராங்களாம், புது ஆட்சி வந்துக்குதாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் வந்து பொழுது போகாமல் ரீல்ஸ் தான் பார்த்துன்னுக்கிறாங்களா? இல்லை இவங்க சொல்கிற மாதிரி இவங்க கட்சிக்கு ஓட்டு போட வந்தவங்களாம் நேராக அந்தந்த ஊரில் அவங்க சிஇஓ கிட்ட போயிட்டு பாருங்க, புது ஆட்சி வந்துக்குது, இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை இவங்கெல்லாம் என்ன ஓட்டு போட வந்தவங்கெல்லாம் பெரிய எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் இருக்காங்களா? சிஇஓ வந்து நினச்சா உடனே போய் பார்க்குற மாதிரி இவங்க சொன்ன உடனே அங்கே ரீல்ஸை பார்த்துட்டு உடனே இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ரீல்ஸே பதில் சொல்லுமே அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க. ரீல்ஸ் பதில்லாம் சொல்லாது. இந்த எலெக்ஷன் போது ஒன்றா அந்த எதிர்கட்சிகளை கவுண்டர் பண்ணுறதுக்கு ரீல்ஸ் யூஸ் ஆகும். இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே கொண்டு வரத்துக்கு ரீல்ஸ் வேலைக்கு ஆகாது. ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிறதா தெரியல. ரீல்ஸ் வச்சுக்கின்னு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இது. எனக்கு என்னவோ தமிழக தொழில்துறையின் எதிர்காலத்தை நினச்சா
ரொம்பவே பயமாக இருக்குது. பார்ப்போம் எத்தனை தொழில் வருது அப்படின்னு பார்க்க தானே போகிறோம் நம்ம. ஒரு மாதம்தான் ஆகிருக்குது. அதனால் இது வரைக்கும் எதுவும் வரல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு வருஷம் ஆகட்டும். ஒரு வருஷத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வராமல் போகுது அப்படின்றத பார்த்த பிறகு நம்ம முடிவு பண்ணுவோம். எங்கெங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அதை பற்றிலாம் கவலைப்பட்டதா தெரியல. வெறும் ஆப்டிக்ஸ் மட்டும்தான் தெரியுது. பிளேயிங் டு த கேலரி அப்படின்ற மாதிரி. இது நிஜமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கு கொண்டு வராது. ஒரு பக்கம் அந்த மின்சார பிரச்சனை அப்படின்றது பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. அதை சரி பண்ணணும். இப்போது எங்கள் ஊரில் இருக்க அந்த வீடுகளுக்கே மின்சாரம் இல்லைன்னா அப்போது தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ பிரச்சனை சென்னை அந்த சுற்றுப்பகுதிகளில் மட்டும்தாங்க இருக்குது. அப்படி தான் நமக்கு மீடியாவில் வந்துட்டுருக்கு. உள் மாவட்டங்கள்லையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க யோசிப்பாங்களா? தமிழ்நாடு அப்படின்ன உடனே அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி என்ன இருக்குதுன்னு தான் பார்ப்பான். ஏன் அந்த ஊரில் கரண்ட் இல்லை, ஜனங்கள்லாம் வெளில உட்காந்துக்கிறாங்களா, நீ பாட்டு போய் கம்பெனி யாரையும் போகிற, இப்படி தானே கேட்பாங்க. இல்லை சார், அது இந்த இடத்துல ஒரு லோக்கலைஸ்டு ப்ராப்ளம் சார், மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் அப்படின்னு யாராவது பக்கத்தில் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்களா? எப்படி எல்லா சிஇஓ பக்கத்துலேயும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான் சுற்றி உக்காந்துன்னுக்கிறாங்க. அவருக்கு அட்வைசரு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்கறதெல்லாம் அப்படி ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலையே. அப்புறம் ரீல்ஸை நம்பிட்டு தான் என்ன ஆகுறது? முதல்ல இந்த பெரிய பெரிய மல்டி மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் வேலை வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்ற ஒரு ஃபேலசிலேருந்து நம்ம வெளில வரணும் நண்பர்களே. இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இதை ஊக்குவிச்சா மட்டும்தான் அது என்ன சொல்றது, ஒரு ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும் ரிசோர்சஸ்லேருந்து எல்லாமே. அப்போதான் ஏராளமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் கடகடகடன் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் லெட்டஸே ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ அந்த வின்ஃபாஸ்ட் அந்த கம்பெனி எடுத்துக்குவாங்களேன், எலக்ட்ரிக் கார்ஸ், எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துக்கிறாங்கன்னு நினச்சிருக்கீங்க? அப்போது ஒரு 1000 கோடி அதில் எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் அதே 1000 கோடி இல்லை, ஒரு 10 கோடி 20 கோடி செலவு பண்ணி நம்ம ஊரில் இருக்க சின்ன சின்ன நிறுவனங்களை நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்கள மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து ஏராளமான வேலை வாய்ப்பு, ஏராளமான வரி வருவாய், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டோட அந்த 1.5 ட்ரில்லியன் ஒரு டார்கெட் கொடுத்துறாங்களா, அதையும் சுலபமாக ரீச் பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் இவங்க யோசிச்சு ஏதாவது சரியில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், தொழில் துறையை நினச்சா ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு. இப்போ கடந்த பதிவில் பார்த்துருந்தோம், அதாவது தாவேகா திமுக தான், ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு. இப்போது மார்க்கெட்டில் ஒரு சோப்பு அதனுடைய சேல்ஸ் குறைஞ்சிக்கினே வருது அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான கம்பெனிகள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, சோப்பு அதே சோப்பு தான், அதனுடைய அந்த பேக்கேஜிங் கவர் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் கப்புன்னு மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு இப்பொழுது முற்றிலும் புதிய பேக்கிலே உங்களது அபிமான சோப். நாமளும் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா கவர் எந்த மாதிரி இருந்தால் என்ன வந்தது, இப்பொழுது முற்றிலும் கவர்ச்சிகரமான பேக்கில் இப்படிலாம் விளம்பரம் வரும், பார்த்துக்கிறீங்களா? நாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். உள்ள அதே சோப்பு தானே இருக்க போகுது, கவரை மாற்றினா என்ன ஆக போகுது? வாசனை இன்க்ரீஸ் ஆக போதா, இல்லை அது துவைக்கிறது சரி, துணி சோப்பாக இருந்தால் அது அந்த வெளுக்கவர் போகிறது அதிகமாக போதா, அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அப்பா புது கவரில் வந்துக்குது அப்படின்னு சொன்னோன்னே பூச்சி வந்துச்சுன்னு கபால நம்ம போய் அதை வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு தாவேகா இருக்கின்றது. இந்த பழைய சோப்பான திமுக, அதாவது அதிமுக வந்தப்போ ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னார், திமுக அதிமுக ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன ஆயிப்போச்சு, இந்த திமுக ரொம்ப பழசாகி போச்சுன்ற சோப்புனால புதுசாக வந்திருப்பது தான் தாவேகா. என்ன ஒன்று அது புதிய பேக்கில் அப்படின்னு சொல்லாமல் அதே சோப்பை வேற பேரில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்பலையா? சரி, இந்த செய்தியை பாருங்க. அதில் என்ன சொல்றாரு, நம் மக்களுக்கும் சிறுபான்மை சகோதரர்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏன் நம் மக்கள்ல சிறுபான்மையினர் வரமாட்டாங்களா? எத்தனை நாளைக்கு தாங்க இப்படி சிறுபான்மை மக்களை அப்படியே ஒதுக்கியே வச்சிருக்க போறோம் எல்லாருமே? அவங்க எல்லாரும் இந்தியர்கள் தானே. இப்போ பாஜகவை குறை சொல்றாங்க, அவங்க சிறுபான்மை மக்களை இந்தியர்களாகவே பார்ப்பதில்லை, அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க, இப்படித்தான் பாஜக மேல வைக்கப்படும் குற்றச்சாட்டு. அப்போ நம் மக்களும் சிறுபான்மை சகோதரர்களும் சொல்லும் போது அப்போ நம் மக்கள் வேற சிறுபான்மை சகோதரர்கள் வேறன்னு தானே அர்த்தம் வருது. எனக்கு ஒன்றும் புரியலங்க, எதுக்காக இந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. திமுக செஞ்ச அதே அரசியலைத்தான் தாவேகா இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க, சிறுபான்மையினர் இப்படி சொல்லியே அவங்க அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க. அதே அரசியலை தான் இன்னைக்கு தாவேகாவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
அப்புறம் திமுக வேற, தாவேகா வேற அப்படின்னா இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்குது. ஆனா இதையெல்லாம் பாஜகல கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஏங்க எங்கள சொல்றீங்க மக்களை பிரிச்சு பார்க்குறோன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு யாராவது இது வரைக்கும் கேட்டாங்களா? எதை கேட்கறதுனே அவங்களுக்கு புரியல. அப்புறம் தானே இதை கேட்கறது. ஆல் சடன் டன் இன்னைக்கு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் 2 பேருமே திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள். அதனால நம்மளுடைய அந்த விமர்சனத்தை டாப் 10 மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் அதிரடி பேச்சு, எதிர்க்கட்சிகளை ஓட விட்டார் அப்படி இப்படின்னு நிறைய ஊடகங்கள்லாம் செய்தி போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோமே ஜால்டா நிறைய வித்து போச்சு அப்படின்னு, அதனால அதை கண்டுக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், இப்போ சினிமா எடுக்கும்போது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், டோட்டல் ஆடியன்ஸ்க்காக நம்ம படம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது கையை கடிக்காம நல்ல லாபத்தை கொடுக்கின்றது நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துக்கிறோம். ஆனால் இல்லை இந்த ஹீரோ இல்லை இந்த ஹீரோயின் அவங்களுடைய அந்த ஃபேன் பேஸ் அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்காக மட்டும் படம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இனிஷியலாக ஆஹா ஓஹோ நாளே இத்தனை கோடி வசூல் அப்படி இப்படின்லாம் நியூஸ் வரும். ஆனால் 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு இல்லைங்க அந்த படத்தில் எங்களுக்கு பயங்கர நஷ்டங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அப்படின்னு ஏராளமான பேர் பேட்டி கொடுக்கறதையும் நாம் பார்க்குறோம். அந்த மாதிரி முதலமைச்சருடைய பேச்சு அப்படின்றது அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தி இருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சு, அவருடைய அந்த ரிபட்டல் ரியாக்ஷன் அப்படின்றது ஒட்டுமொத்த ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தி இருக்கின்றது அப்படின்றது தான் நமது கருத்து. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.